பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன் ஆசை என்பதை குறித்து. இயேசுக்கிறதுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன சொல்கிறீங்க? அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சா? ஆமாங்க. என்ன ஆசை? யோவான் 3:16 உங்கள் வேதத்தில் எப்பவும் எங்கேயும் மறக்கவே கூடாத ஒரு வசனம். சின்ன பிள்ளையிலேருந்து சண்டே கிளாஸில் படிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த வசனத்தை மனசில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தவங்களாக இருந்தால். ஏன்னா மனப்பாட வசனத்தில் கட்டாயம் இதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆண்டவருடைய ஆசை என்ன? யோவான் 3:16 உங்கள் வேதத்தில் எல்லாரும் தேடி கையில் எடுக்கிறீங்களா? எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தெய்வம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தெய்வம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எல்லாம் எடுத்துருப்பீங்க. ஆண்டவருக்கு ஒரு ஆசை, நம்மளை பற்றி ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமா? யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்படி விசுவாசிக்கிட்டீங்கன்னா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருத்தனும் கெட்டு போயிடக்கூடாது. ஆமென். ஏன்னா கர்மங்களை சில நேரங்களில் ஏன் கெட்டு போற அந்த தகப்பனுடைய அன்பை விட்டு பிரிஞ்சு போயிடும். உதாரணமா பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே. நல்ல கவனிங்க, பன்னிகளுக்கு தான் தவிடு வைப்பாங்க. மனுஷனுக்கு யாராவது தவிடு வைப்பானா? ஆனா இவனுக்கு ஒரு ஆசை வருது. ஏன்? என்ன ஆசை? பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஆனா ஆண்டவர் எப்படி நமக்கு ஒண்ணுங்களுக்கு எனக்கு எப்படி சொல்லி இருக்காரு இல்லையா? பெரிய மனவனே ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்வு சுகமாயிரு மகனே. பெரிய மனவனே ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்வு
சுகமாயிரு மகனே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினா சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினா சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஐயா நேரிடாது மகனே, ஐயா நேரிடாது மகனே. ஆண்டவருக்கு வாதம் உனக்கு வராது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்ன செய்யணும்? அப்ப ஏன் நமக்கு அந்த ஆசை வருது? ஏன் நமக்கு பண்ணி திங்கிற தவிடுக்கு போக வேண்டி வருது? ஒரு உதாரணம் இங்கே எழுதி வச்சிருக்கார். அவன் பன்றிகள் திங்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒரு மனுஷனுக்கு பண்ணி திங்கிற சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசை வருது. ஏன்? அவ்வளோ பசி. அது இல்லை, அப்பாட்ட இருக்கும்போது அப்பா எத்தனை சொல்லியிருப்பார். ஏன்னா வேதம் அழகா சொல்லுது, நான் திராட்சை மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நீங்கள் எல்லாம் அது நீங்கள் கொடிகள், நான் திராட்சை செடி, நீங்க கொடிகள். என்னில நிறைத்திராவிட்டால் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? நிலைத்திருந்தா மிகுந்த கனி கொடுப்பீங்க. நிலைத்திராட்டா எப்படி கொடுக்க முடியும்? எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கும் போது என்ன கவலை? அவர் நித்தமும் நடத்துவார். நாம் பாடுறோம்ல, எல்லாத்துக்கும் பாடுறோம். கத்த நித்தம் என்னை நடத்திடுவா, தவு சட்டைகளால் காத்திடுவா. கத்த நித்தம் என்னை நடத்திடுவா, சட்டைகளால் காத்திடுவா. பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலமாகிடும். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலமாகிடும். ஒன்றும் என்னை சேதம் செய்யாதே, நான் என்றென்றும் பாக்கியவா. கத்த திட்டம் என்னை கத்திடுவா, அவு சட்டைகளால் காத்திடுவா. 1000 பேர் வந்தாலும் 10000 பேர் வந்தாலும், 1000 பேர் வந்தாலும் 10000 பேர் வந்தாலும், ஒன்றும் என்னை சேதம் செய்யாதே, நான் என்றென்றும் பாக்கியவா. நித்தம் என்னை நடத்திடுவா, சட்டைகளால் காத்திடுவா. எனக்கு அன்பார்களை கத்த நித்தமும் நடத்துவா. ஏன்னா அவர் கல்லுக்குள் இருக்கிற தேரைக்கும் கருப்பையில் இருக்கிற உயிருக்கும் ஜீவன் கொடுக்கிறார். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. உம்மை அன்றி அணுவேதும் அசையாதையா, உம்மை அன்றி அணுவேதும் அசையாதையா. உன் துணை அன்றி உயிர் வாழ
முடியாதையா, உன் துணையில் நீ உயிர் வாழ முடியாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தெய்வா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தெய்வா. கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கும் கருப்பையில் இருக்கிற சோறு போடுறவர் பண்ணி மேய்க்கிற தவடையா தூக்கி விடுவார். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரம் நம்முடைய ஆசை தாங்க காரணம். இவன் நல்லா இருந்தான் அப்பா வீட்டில், திடீர்னு ஒரு புத்தி வந்துச்சு. நண்பர்கள் சொன்னாங்களோ அல்லது கூட பழகிற சிநேகிதர்கள் சொன்னாங்களோ, திடீர்னு அப்பாட்ட வந்தான். கேட்குறான், என் ஆஸ்தி என்ன செய்யணும்? பிரித்து கொடுக்கணும். ஒருவேளை தகம் கேட்டோன்னே ரைட் கேட்டேன்டா அப்படின்னு நான் கொடுத்துருப்பாரு. ஏற்ற காலம் வரும்போது கண்டிப்பாக பிரித்து கொடுப்பார். ஏன்னா வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், மனைவியோ கர்த்தர் அருளுகிற ஈவு. அப்போ வரும்போது கண்டிப்பாக தருவார். இவனுக்கு இன்னும் ஒரு திருமணம் ஆனதாகவும் எழுதப்படலை. ஒரு காரியம் நடக்கலை. மூத்தவனுக்கு நடக்கலை, இருந்தவனுக்கு நடக்கலை. ஏன்னா வேதத்தின்படி தான் நமக்கு பேச முடியும். இவனுக்கு திடீர்னு ஆசை வந்துச்சு, என் சொத்தை என்ன செய்யணும்? பிரித்து கொடுக்கணும். நான் தூர தேசத்தில் போய் என்ன செய்ய போகிறேன்? பொழைக்க போகிறேன். அப்பா சொல்லியிருப்பார்ல, எத்தனை சொல்லியிருப்பார். என் மகனே என் கூட இருடா, நேரம் வரட்டும்டா, அவசரப்படாதா, வேண்டாண்டா, உனக்கு இன்னும் பருவம் வரல, நல்ல புத்தி வரட்டும்டா, இன்னும் கொஞ்சம் நல்லா உனக்கு தெளிவு தெரியட்டும், எத்தனையோ தகப்பன்மார் சொல்லியிருப்பாங்க. ஆனால் பிள்ளைய கேட்குதா? இப்படி தான் இந்த பையன் என்ன பண்ணா, கேட்கலை. அவன் ஆஸ்தியை பிரிச்சுக்கிட்டு போனான். போய் தூர தேசத்தில் போய் எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டான்? இழந்துட்டான். எல்லாத்தையும் தொலைத்து போட்டான். அப்போ பார்த்து பாருங்க, சில நேரம் காலம் சொல்லுவோம்ல, நேரம் முன்னா தான் வரும்பா. இவளுக்கு கணம் கையில் இருக்கும்போது பஞ்சம் இல்லை தேசத்தில். பணம் காலியாக போச்சு, கையில் இருக்கிறதெல்லாம் செலவாகி போச்சு. தேசத்தில் என்ன வந்துருச்சு? பெரிய பஞ்சம். பஞ்சம் வந்ததுனால என்ன பண்ணா, ஓடி போய் ஒரு பண்ணி மேய்க்கிறவன்ட போய் என்ன செய்தான்? உட்கார்ந்து கொண்டு. அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். தேசத்தில் கொடிய பஞ்சம் இருந்துச்சு. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. கொடிய பஞ்சம். ஏன்னா பஞ்சத்தில் கூட ஆண்டவர் கைவிடுறவர்ல. நாம பாடுவோம், எல்லாத்துக்கும் பாட்டு இருப்போம். என்ன பாடுவோம்? பஞ்சத்தில் எலியாவுக்கு அப்பம் கொடுத்தா, பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தா, பஞ்சம் தீரும் வரை அந்த விதவை வீட்டில், பஞ்சம் தீரும் வரை அந்த விதவை வீட்டில், பானையில் எண்ணெயும் மாவும் குறையவில்லை, பானையில் எண்ணெயும் மாவும் குறையவில்லை. எனக்காக யாவற்றையும் செய்தவரே, எனக்காக யாவற்றையும் செய்ததினா, எனக்காக யாவற்றையும் செய்வதினா, ரட்சிப்பின் பாத்திரம் மீது தொழுதிடுவேன், ரட்சிப்பின் பாத்திரம் மீது தொழுதிடுவேன். என கண்மலை யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். பஞ்சத்தில் கைவிடுறவர்ல. ரூத்து பஞ்சத்துக்கு தான் ஓடிப்போனா, திரும்ப வாழ்க்கையை சீர்படுத்தலையா? எனக்கு அன்பானவர்களே, பஞ்சம் தேசத்தில் கொடிய பஞ்சம் வந்துச்சு. எப்போ வந்துச்சு? இருக்கும்போது வந்தால் சமாளிச்சிருப்பான். எல்லாம் தீர்ந்துருச்சு. அதான் பிரிச்சுட்டு போனது எவ்வளவுன்னு எழுதப்படலை. எவ்வளோ கொடுத்துருப்பார் தகப்பன். சாதாரணமாக சேஷ்ட புத்திரமாக இவனுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா ரெண்டாவது பையன். சேஷ்ட புத்திரமாக யாருக்குரியது? மூத்தவனுக்குரியது. ரெண்டாவது பையன் இவனுக்கு நியாயமானது எழுதிருப்பார், கொடுத்துருப்பார். கொண்டு போய் தான் இஷ்டப்படி துஷ்டத்தனம் வாழ்ந்திருப்பான். நம்ம பாடுறோம்ல, கெட்ட குமாரனை போல் துஷ்டனாய் அலைந்தேன் அப்பா, உம்முடைய அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேன். நம்ம படிக்கிற காலத்திலே மனம் திரும்பிய மைந்தன்னு இதுக்கு பாடமே வச்சுருந்தாங்க. இவன் என்ன பண்ணான்? பஞ்சம். அப்பா வீட்டுக்கு போனாலும் கேவலம். ஏன்னா பிரிச்சுட்டு வந்தாச்சு, எல்லாத்தையும் தொலைச்சாச்சு, எப்படி போக முடியும்? அதனால் வயிறு இருக்க என்ன இருந்தாலும் கேட்காது.
எனக்கு அன்பாருடைய போய் கொடிய பஞ்சம் வந்துச்சு, எல்லாம் செலவழித்த உடனே கொடிய பஞ்சம் வந்து அவன் பார்க்குறான் எங்கடா இடம் கிடைக்கும். ஒரு பன்றி மேய்க்கிறவன்ட்ட போய் என்ன செய்தான், பன்றி மேய்க்கிற வேலைக்கு சேர்ந்தான். அங்கே பன்னிகளுக்கு தவிடு குலைச்சிருக்கும், அதை பன்னிகளுக்கு வைப்பாங்க. இவன் அதையாவது திங்கிற கொடுத்தா போதுமே நினைக்கிற அளவுக்கு எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை நான் யோசிக்கிறேன், பன்னி கூட நினச்சிருக்கோம், ஏடா இது வரைக்கும் நம்ம 4 காலில் இருந்தால் இப்போ 2 காலில் ஒருத்தர் வந்திருக்கான். நான் யோசித்து பார்க்குறேன், அந்த பன்னி மேய்க்கிறதுல யோசிச்சிருக்கோம். ஏன்னா நமக்குரிய ஆகாரத்தை இவனும் பங்கு போட வந்துட்டானே, 2 காலில் உள்ள ஆள். எனக்கு அன்பாளே, பன்றிக்கு கொடுக்கிற பன்றிகள் திங்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். அப்போதான் அவனுக்கு புத்தி வருது. எப்போவுமே பாருங்க, சில நேரம் புத்தி எப்போ வரும்னா பட்ட பின்னால் தான் வரும். ஏன்னா ஆசை கண்ணை மறைச்சிருது, தெரிய மாட்டேங்குது, சொல்கிற புத்திமதி புரியாது. இப்போ புரியுது. என்ன புரியுது? அவனே சொல்கிறான் பாருங்க, 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. அறிவு வருது, என் வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரங்க எவ்வளவு நல்லா சாப்பிட்றாங்க. நானே பார்த்துருக்கேன், ஒருத்தனுக்கு ஒரு குறை இல்லை, அவ்வளோ நல்லா சாப்பிட்றான். ஆனால் நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து, அப்பதான் புத்தி வருது, நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ஆமா, பாபத்தின் பாரத்தில் தவித்திடும் பாவி இல்லை, பாபத்தின் பாரத்தில் தவித்திடும் பாவி இல்லை, நின் கிருபை பிரபாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரபாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. குமாரனை போ துஷ்டனாய் அலைந்தேனப்பா, குமாரனை போ துஷ்டனாய் அலைந்தேனப்பா, உன் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனையா, அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேன் ஐயா. நம்மளும் ஒரு நாள் இப்படிதான் ஆண்டவருடைய அன்பை அறியாம போயிடுறோம். ஆண்டவர் இருக்கிறதுல போதும் திருப்தியா இருக்கிறாரு, பிரிஞ்சு போய் அப்புறம் தான் பார்க்கிறோம். நீதிமொழிகளை வாசிக்க, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். தன் இஷ்டப்படியெல்லாம் வாழ்ந்து எல்லாத்தையும் தொலைச்சி. இப்போ சொன்னா எங்கள் வீட்டில் வேலைக்காரன் கூட நல்லா சாப்பிட்றான், நான் இங்கே பசினால் சாகிறது மட்டுமில்லை, பன்னிக்கு மேய்க்கிற தவிடாது கிடைக்குமானா அது கூட கிடைக்கல. உடனே எந்திரிச்சு எங்கள் அப்பாட்ட போவேன், அப்பாட்ட போய் சொல்லுவேன், தகப்பனே உமக்கும் பரத்துக்கும் விரோதமாய் நான் என்ன செய்தேன், பாவம் செய்தேன், இனி நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் நல்ல உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை திரும்ப கேட்கிறான், என்னை கூலிக்காரனா வை. ஆனா அவர் கூலிக்காரனா வச்சாரு இல்ல. இவன் எப்படா வருவான், அவர் கண்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. எப்பவாவது என் பிள்ளை திரும்பி வந்துட மாட்டான். இன்னைக்கு எத்தனையோ வீட்டில் தகப்பன் வீட்டிலேருந்து பிள்ளை பிரிஞ்சு போயிருப்பான். எத்தனையோ தகப்பன்லாம் ஃபோன் பண்ணுறீங்க, ஐயா என் பிள்ளை பிரிஞ்சு போய் பல வருஷம், அது எங்கே இருக்கான்னு கூட தெரியல, ஆனால் அவன் எப்படியாவது நல்லா இருக்கணும், உயிரோடு இருக்கணும், ஜெபம் பண்ணுங்கிறீங்க. நிச்சயமாக ஒரு நாள் திரும்பி வருவான். தகப்பனுடைய அன்பை ஒரு நாள் உதாசீனப்படுத்திடவே முடியாது. ஏன்னா தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மறந்துடாதீங்க. இவன் வந்து சொன்னான், ஐயா நம்முடைய வேலைக்காரனா இந்த கூலிக்காரில் ஒருத்தரை என்னை வச்சுக்கொள்ளும்,
ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, தூரத்துலேருந்து வரும்போதே பார்த்துக்கிட்டு இருக்கார். ஓடி போய் அவனை கட்டி அணைத்து மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். மகன் கிடைச்ச சந்தோஷத்தில் முத்தம், மகன் காணாம போன கண்டுபிடிச்சதுனால முத்தம் செய்துட்டு உடனே என்ன சொல்றான், குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு நான் தகுதியே கிடையாதுங்கறான். ஆனா அவர் என்ன சொல்றாரு, தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை வேதம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதோட விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறான். இவன் சொல்றான், இரக்கம் உள்ள தேவன் அல்லவா. இவன் சொல்றான், ஐயா நான் உடைய மகன் தான், ஆனா பரத்துக்கும் உமக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன். இனிமே உங்களுடைய பிள்ளைன்னு சொல்றது கூட எனக்கு தகுதி இல்லை. ஆனா அவர் அப்படி சொல்லலை. இரக்கமுள்ளவர் ஆயிட்ட தகப்பன் கூலிக்காரர் நோக்கி, எனது வேலைக்காரங்களை நோக்கி என்ன சொல்றாரு, இவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்து, ஏன்னா எல்லாத்தையும் இழந்து கிழிஞ்ச சட்டையோட வந்திருக்கான். உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து உடுத்துங்க. இவன் கைக்கு மோதிரத்தையும், அது என்ன மோதிரத்தையும், மோதிரம் வந்து அதிகாரம். ஏன்னா ஆடை என்னும் ஆவி தந்தார், அதிகாரம் என்னும் ஆடை என்னும் ஆவி தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனம் ஆடுவோம், அல்லேலூயா ஆனந்தமே எல்லாம் பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே எல்லாம் பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கேதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கேதானே. அதிகாரம்ங்கிறது மோதிரத்தை குறிக்கிறது. உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்துங்க, அது மட்டும் இல்ல மோதிரத்தை கொண்டு வந்து கைக்கு போடுங்க, கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள். என் உன் பாதரட்சியிட்ட பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல எவ்வளவு அழகா இருக்கு. உன்னத பாட்ட ஒரு பெண்ணை பார்த்து, உன் பாதரிட்ட பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. மோசையிட சொன்னார், உன் பாதரட்சியை கலட்டி விடுகிறார். மோசே சொன்னா, யோவான் சொன்னார், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரம் நல்ல. எனக்கு கண்பார்களை அவனுக்கு பாதரட்சியை உடுத்துங்க. அது மட்டுமல்ல, இன்னும் சொல்றாரு, கொழுத்த கன்றை வந்து அடியுங்கள். எதுக்கு தெரியுமா? ஏசாயா 61:10 வாசிக்கிறோம். அழகா ஆண்டவர் அதுக்கு காரணத்தையும் சொல்லி இருக்கிறார். ஏசாயா 61:10 நாம் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சி. ஏன்னா தன் பிள்ளை காணாம போனா கண்டுபிடிக்கப்பட்ட பூரிப்பாய் மகிழ்கிறேன். தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்து இருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, ஆசை, தேவையற்ற ஆசைகள். இயேசுவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, ஒருத்தனும் கெட்டு போயிடக்கூடாது. அந்த தகப்பன் தான், அந்த உவமையைத்தான் இங்கே எழுதியிருக்கா. தகப்பன் தன் பிள்ளை கெட்டு போகிறது விரும்பானா, கெட்டு போய் வந்தால் கூட அவனை மறுபடியும் கழுவி தூய்மைப்படுத்தி பூரிப்பாய் மகிழத்தக்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விற்கிற தேவன். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இன்றைக்கு தேவையற்ற ஆசை மனசுக்குள்ளே இருந்தால் தயவு செய்து ஒதுக்கி வச்சுட்டு, ஆண்டவரே ஆசையானது அலைந்து தேட வேண்டாம், கண் கண்டது நலம்ங்கிற அந்த திருப்தி எனக்கு கொடுங்க. கேட்பீங்களா? இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணீங்களா? தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். எப்போவாவது மதுரைக்கோ திருநெல்வேலிக்கோ வந்தீங்கன்னா எங்கள் சபைக்கு ஒரு நாள் வாங்க, வந்து பாருங்கள். எத்தனையோ எஸ்கேஷன் போகிறீங்களா, ஒரு நாள் வாங்க, பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள், இது முற்றிலும் பார்வையற்ற மக்களுக்கு சபை,
ஏதோ தூரத்தில் இருக்கு நான் சொல்கிறதுக்காக நீங்கள் நம்பணுங்கிற அவசியமும் இல்லை. அதுக்காக நான் ஒரு கேமரா வச்சு கொடுக்கறதெல்லாம் பிடிச்சி இந்தா செய்கிறம்பார் விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா தர்மம் செய்யும்போது பிறர் காண வேண்டும் என்று ஒரு நாள் நம்ம செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. வேதம் அப்படி சொல்லவே இல்லை. நீ தர்மம் செய்யும்போது பிறர் காண வேண்டும் என்று தாரை ஊதுவியாதே என்று எழுதியிருக்கிறார். அதனால் நீங்கள் வாங்க வந்து பாருங்க, உண்மை அப்படின்னு உங்கள் மனசில் படும்போது நீங்களும் உதவி செய்யலாம். இல்லையா நான் ஏற்கனவே வந்து பார்த்துருக்குறோம், எத்தனையோ காரியத்தை பார்த்துருக்கையா, அப்படி இருந்தால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். எப்படி பிரதர் தொடர்பு கொள்ள? ஐயா உங்கள் பார்க்குற அந்த டிஸ்பிளேயில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே ஃபோன்பே. இதெல்லாம் சரிதான் பிரதர், நாங்கள் கணக்கு வைக்கிறதுக்கு வழி ஏதாவது இருக்கா? அதுவும் இருக்குது, என்கிட்ட கேளுங்க உங்களுக்கு தரேன். இல்லை உங்கள் ஃபோன்லேருந்து 84 388 52 500 அடித்து பாருங்கள். தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். நானும் உங்களுக்காக எப்போதும் போல இப்போ ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆசையானது அலைந்து தேடுகிறது. அநேக நேரங்களில் மனிதனுடைய ஆசைக்கு அளவே இல்லாமல் போயிடுது. இருப்பவனுக்கு ஆசை, இல்லாதவனுக்கு ஆசை, படித்தவனுக்கு ஆசை, படிக்காதவனுக்கு ஆசை, பணம் இருக்கிறவனுக்கு ஆசை, இல்லாதவனுக்கு ஆசை. ஆனால் ஆசை என்பது அலைந்து தேடாமல் தனக்கு கொடுத்திருக்கிற காரியம் போதும் என்று நினைப்போமானால் எத்தனை பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கொடுங்க. என் தெய்வமே, பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு கவலையோடு பல நாட்கள் வேதனையில் படுத்திருக்கிற படுக்கையில் இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். முதியோருக்காய் ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறேன் அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். திருமண வயது வந்து தன் வீட்டில் வைத்துக்கொண்டு தன் வறுமையினாலே என் பிள்ளையும் வாழ முடியலையேன்னு கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு தான் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் பிரதர், எனக்கு பதில் வருமா? நம்பிக்கையோடு காத்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இருக்கிற வேலை இழந்து நம்பிக்கை இல்லாமல் ஐயோ இருந்ததும் போச்சே இனி என்ன செய்ய போறோம் வேதனையோடு இருக்கிற உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்து ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை உறுதிப்படுத்தட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற கொடுக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.